கைஸ் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கேள்வி கூட. ஓகேங்களா? இது வந்து நெறைய பேர் வந்து ஸ்ட்ரகிள் ஆவுறாங்க. "இது எப்படி சார் பண்றது?" அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேர் கேட்கறாங்க. நெறைய ட்ரிக்லாம் இருக்கு இதுக்கு. நான் ஒரே ஒரு சிம்பிளான ட்ரிக் சொல்லி தரேன். என்ன தெரியுமா பண்ணணும்? எல்லாத்தையுமே நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, கிளாக் வைஸ்ல நீங்க வந்து மாத்திக்கணும். ஓகேங்களா? இப்ப நான் என்ன பண்றேன்னா, நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு கான்செப்ட் தான். ஒரு நம்பர் மட்டும் காமனா இருக்கக்கூடிய ஏதோ 2 பகடைய மட்டும் சூஸ் பண்ணிக்கோங்க. நாங்க எதெல்லாம் சூஸ் பண்ணிக்கிறேன்னா, 1யும் 3யும் நான் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? கண்டிப்பா ஏதாவது ஒண்ணு காமனா இருக்கணும். ஓகேங்களா? இப்ப பாருங்க, இங்க 1யும் 2யும் சூஸ் பண்ணேன்னா, எனக்கு வந்து 5, 6, 2 இருக்குது. என்னால ஈஸியா கண்டுபிடிக்க முடியாது. கண்டுபிடிக்கலாம், ஈஸியா கண்டுபிடிக்க முடியாது. இப்ப நான் வந்து 1யும் 3யும் சூஸ் பண்ணேன்னா, எனக்கு வந்து எதெல்லாம் இருக்கு பாருங்க. 4ம் எனக்கு வந்து காமனா இருக்கு. ஓகேங்களா? அப்ப அந்த 4ல இருந்து நான் வந்து கிளாக் வைஸ்ல நம்பர எழுதப் போறேன். இந்த 4ல ஆரம்பிச்சு கிளாக் வைஸ்ல நம்பர் எழுதப் போறேன். அதாவது என்ன சொல்றேன்னா, ஃபர்ஸ்ட் பகடைய நான் வந்து எடுத்துக்கிட்டேன். அதாவது நான் சூஸ் பண்ண ஃபர்ஸ்ட் பகடைய நான் எடுத்துக்கிட்டேன் அப்டின்னா, ஃபர்ஸ்ட் 4 எழுதணும். அடுத்தது 5 எழுதணும். அடுத்தது 6 எழுதணும். ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த 2வது பகடைய எப்படி எழுதணும்னா, 4 எழுதணும், 1 எழுதணும், 2 எழுதணும். கரெக்ட்டா? கிளாக் வைஸ்ல 4, 1, 2 இப்படி எழுதிட்டேன்னா, இப்படி எழுதிட்டு, இதுல எந்த நம்பர் மட்டும் மிஸ் ஆகுது பாருங்க. 3. அப்ப இத அடிச்சுட்டு இதுல வந்து 3 போடுங்க. ஓகேங்களா? இப்ப எனக்கு எல்லாத்துக்குமே ஆன்ஸர் கிடைச்சுட்டு. 6க்கு எதிரா இருக்க நம்பர் 2, 5க்கு எதிரா இருக்க நம்பர் 1, 4க்கு எதிரா இருக்க நம்பர் 3. இப்போ நமக்கு என்ன கேட்பாங்கன்னா, எதிர்பக்கம் உள்ள நம்பர் தான் நமக்கு வந்து கேட்பாங்க. ஓகேங்களா? சோ இந்த மாரி எதிர்பக்கம் உள்ள நம்பர் கேட்டாங்கன்னா, இதான் மெத்தட். இப்ப என்ன கேட்டிருக்காங்க? எந்த எண் 3ன் எதிர்பக்கமாக உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து கேட்டிருக்காங்க. கரெக்ட்டா? இங்க பாருங்க இங்க குடுத்திருக்காங்க. எந்த எண் 3ன் எதிர்பக்கமாக உள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்ப இதுக்கு ஆன்ஸர் என்ன வரும்? 4 தான் வரும். சோ 4 இஸ் த ரைட் ஆன்ஸர். ஓகேங்களா? சோ இதே இந்த ஒரு ட்ரிக் தான். 2 பகடை குடுத்தாலும், 3 பகடை குடுத்தாலும், 4 பகடை குடுத்தாலும் நீங்க எடுக்க வேண்டியது காமனா இருக்கக்கூடிய ஒரு நம்பர் உள்ள 2 பகடைகள சூஸ் பண்ணிட்டு, கிளாக் வைஸ்ல ஓகேங்களா? அதாவது கடிகாரம் சுட்டும் திசையில நீங்க வந்து நம்பர வரிசையா எழுதிட்டு, இதுல நமக்கு பகடையில 1ல இருந்து 6 நம்பர் வரை இருக்கும். அப்படிதானே? அதே மாரி இங்க வந்து பாத்தீங்கன்னா, 6 நம்பர்ல 1 நம்பர் மட்டும் மிஸ் ஆகுது. 3 மட்டும் மிஸ் ஆகுது. அப்போ 2 4க்கு பதிலா 1 4 தூக்கி நான் 3 போட்டுக்கிறேன். ஓகேங்களா? போட்டுட்டா இதுதான் ஆப்போசிட், ஆப்போசிட். ஓகேங்களா? இப்போ நம்ம எந்த ஆப்போசிட் கேட்டாலும் எழுதிறலாம். சோ இந்த மாரி இன்ட்ரஸ்டிங்கான தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா, நம்ம இத மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க.